அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாடி லாஸ் ஆஃப் பவர். இதை எழுதினவர் ராபர்ட் கிரீன். அதாவது அதிகாரத்தை அடைய 48 விதிகள். நீங்க ஒரு அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கடைபிடிக்க வேண்டிய 48 விதிகள். இது நீங்க ஆபீஸா இருக்கலாம், இல்ல வேற ஒரு ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் உங்களுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேல நீங்க அதிகமா ஒளி வீசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்படி ஒளி வீசிட்டீங்கன்னா, நீங்க அதிகாரத்தை அடையறது தடைபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு 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 ஸ்டெப்ல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கீழ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள விட அதிகமா ஒளி வீசிட்டீங்கன்னா, அப்பவே உங்கள வேலைய காலி பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்கன்னா, உங்க வேலைய காலி பண்ணிருவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள எப்பவுமே ஒரு மேன்மையானவர்களா ஃபீல் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அவங்க அவங்களுக்கு உங்கள நல்லவரா காட்டிக்கிறதுக்கு உங்க திறமைய காட்டுறதா நினைச்சு நீங்க உங்க எஃபர்ட்ட போட்டு பண்ணுவீங்க. அப்ப நீங்க அவரை விட மேன்மையானவர்களா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருவீங்க. அப்ப அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அப்ப உங்களோட வேலைய டக்குன்னு காலி பண்ண தான் அவர் பார்ப்பாரு. அதனால உங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், அந்த திறமைகள நீங்க திறமையற்றவர்களாவே உங்கள காமிச்சுக்கங்க. அவங்கள எப்போதும் ஒரு இதாவே ஃபீல் பண்ண வைங்க. அப்பதான் நீங்க அதிகாரத்த அடைய முடியும். அப்படிங்கிற மாரி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்கோட பிரீஃபான வீடியோ YouTubeல நான் போஸ்ட் பண்றேன். அது அதோட லிங்க் இதோட அட்டாச் பண்றேன். பயோல அட்டாச் பண்றேன். Instagram இருந்தா பயோல அட்டாச் பண்றேன். Facebookஆ இருந்தா லிங்கா குடுக்குறேன். நீங்க அதுல போயிட்டு பாருங்க. நன்றி.